தொல்காப்பியம் படிக்கணும்னு நினைச்சவங்க காலங்காலமாக இந்த மரபை தான் பின்பற்றி வந்திருக்கிறாங்க. எழுத்துக்கு இளம்பூரணம், சொல்லுக்கு சேனாவரையம், பொருளதிகாரம், முன்னைந்து இயல்களுக்கு நச்சினார்க்கினியம், பின்னான்கு இயல்களுக்கு பேராசிரியம், இப்படி தான் படிச்சுட்டே வந்திருக்கிறாங்க உரை தோன்றிய காலம் தொட்டு. இந்த மரபு தொடர்ச்சியாக அந்த ஓலைச்சுவடி மரபுகளில் இருந்திருக்கிறது. இது அச்சில் கொண்டு வந்த சமயங்களையும் இதே முறைமைகளில் கொண்டு வந்ததை நம்ம பார்க்க முடிகிறது. குறிப்பாக 1937, 1938, 1943, 1948 ஆகிய காலகட்டங்களில் இலங்கையிலிருந்து சி கணேசையர் என்பவர் ஒரு சிறந்த தொல்காப்பியத்திற்கான பதிப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறார். அவர் உருவாக்கினது நான் முன்னாடி சொன்ன அதே அந்த உரையாசிரியர்களுடைய அமைப்பில் தான் உருவாக்கியிருக்கிறார். இப்போ என் கையில் இருக்கிற இந்த நூல் தொல்காப்பிய பொருளதிகார நச்சினார்க்கினியர் உரை, அதாவது பொருளதிகாரத்துடைய முன்னைந்து இயல்களுக்கு நச்சினார்க்கினியர் எழுதின இந்த உரையை 1948 இவர் வெளியிட்டிருக்கிறாரு. 1937 தொல்காப்பிய எழுத்ததிகார இளம்பூரணத்தையும், 1938 தொல்காப்பிய சொல்லதிகார சேனாவரையத்தையும், 1943 பேராசிரியருடைய பொருளதிகார பின்னான்கு இயல்களையும் பதிப்பிச்சு வெளியிட்டிருக்கிறார். உண்மையிலேயே சி கணேசையர் அவர்களுடைய பதிப்பு மிகச்சிறந்த பதிப்பு தொல்காப்பியத்துக்கு அப்படின்னே சொல்ல முடியும். மேல உரையாசிரியர்கள் விளக்கம் தராத பல இடங்களுக்கு கீழே குறிப்புரைகள் வழியாக விளக்கம் தந்த மரபு இவர்கிட்ட இருக்கிறத பார்க்க முடிகிறது. அது தவிர ஒரு சில இயல்களுக்கு முன்னாடி அந்த இயல்களுடைய சுருக்கத்தையே ரொம்ப அழகா கொடுத்திருப்பார். பாட வேறுபாட்டு பதிப்பாகவும் சிறந்த நுட்பமான பதிப்பாகவும் இதை இவர் உருவாக்கியிருக்கிறார். உண்மையிலுமே இந்த உழைப்பு போற்றப்படத்தக்கது அப்படின்னே சொல்ல முடியும். இது ரொம்ப காலமாக அச்சில் இல்லாமல் இருந்துச்சு. அதுக்கு பிறகு உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் 2007, 2008 இதை மீண்டும் அச்சில் கொண்டு வந்தாங்க. தற்போது மீண்டும் இந்த நூல்கள் அச்சில் நமக்கு கிடைக்கல, இணையம் வழியாக கிடைக்கிறத தான் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த வகையில் தொல்காப்பியத்தை படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 4 தொகுதிகள் உண்மையிலேயே மிகச்சிறந்த தொகுதிகளாக இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நூலகங்கள்லேயோ மற்ற இடங்கள்லேயோ இணையத்திலேயே கிடைச்சா தரவிறக்கம் செஞ்சு படித்து பாருங்கள். ஒரு நல்ல பதிப்பை தொல்காப்பியத்துக்கு படித்த உணர்வு உங்களுக்கு கிடைக்கும். காணொலி பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.